8ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. கணக்கு பாடம் இயற்கணிதம் இவற்றை முயல்க பக்கம் 103ஆம் பக்கத்தில் உள்ள கணக்கை என்று பார்ப்போம்ப்பா. பின்வரும் கூற்றுக்களை ஒருபடி சமன்பாடுகளாக மாற்றுக. ஓர் எண் மற்றும் 5இன் பெருக்கற்பலன் இருந்து 8ஐ கழிக்க எனக்கு கிடைப்பது 32 ஆகும் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது நம்ம ஒருபடி சமன்பாடாக கொண்டு வரோம். ஓர் எண், அந்த ஓர் எண் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸு. சரியா, எக்ஸு அதன் 5 மடங்கு சொல்லும்போது என்ன ஆகுது, 5x. ஓர் எண் மற்றும் 5இன் பெருக்கற்பலனில் இருந்து என்ன சொல்கிறாங்க, நமக்கு எதை கழிக்கணும், 8ஐ கழிக்கணும். சரியா, இது வந்து ஓர் எண். சரியாப்பா, அதனோட 5 மடங்குன்னா 5x, அதிலேருந்து 8ஐ கழிக்க நமக்கு கிடைப்பது என்னது, 32. ஓகேடாப்பா, ஒரு எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க, 5 மடங்கு, அந்த 5இன் பெருக்கற்பலனில் இருந்து 8ஐ கழிக்க. அப்படி நமக்கு என்ன வருது, 5x - 8 = 32. எக்ஸ்ன்னு எடுக்க 1 இருக்கா, இதுதான் நமக்கு ஒருபடி சமன்பாடு. நமக்கு தேவையான ஒருபடி சமன்பாடு கிடைத்தது. அடுத்து 2ஆம் கணக்குப்பா. அடுத்தடுத்த 3 முழுக்களின் கூடுதல் 78 ஆகும் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த 3 முழுக்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு நம்பர் எக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து x+1 x+2 அடுத்தடுத்து 3 எண்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடுதல்னு சொன்னதுனால நம்ம எல்லாத்தையும் கூட்டிடுவோம். அப்புறம் என்ன வருதுங்க, கூடுதல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 78. சரியா, இப்போ எத்தனை எக்ஸ் இருக்குது, 3x இருக்குது. அப்போனா 3x ப்ளஸ் 1 2 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிறது, 3 = 78. சரியா, இது நமக்கு என்ன, அது ஒருபடி சமன்பாடு. இது நம்ம எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னு கேட்டாங்கன்னா இந்த -3 அங்கிட்டு கொண்டு போகும்போது -3 ஆகும். எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம். நமக்கு தேவையானது ஒருபடி சமன்பாடு மட்டும்தான். அடுத்து 3ஆம் கணக்கு. பீட்டர் என்பவர் ஓர் 200 ரூபாய் தாளை வைத்துள்ளார். ஒரு புத்தகத்தின் 7 பிரதிநிதிகளை விலைக்கு வாங்கிய பிறகு மீதியாக அவரிடம் ரூபாய் 60 உள்ளது. அவர்கிட்ட மொத்தம் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு பார்த்தா 200 ரூபாய் இருக்குது. சரியா, 200 ரூபாயில் எத்தனை வாங்குறாங்கன்னா, 7 வாங்குறாங்க. அப்புறம் ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளோன்னு கேட்டோம்னா நமக்கு தெரியாதே, அது எக்ஸையும் எடுத்துக்குவோம். அப்புறம் -7x = ஒரு புத்தகத்தின் விலை எக்ஸு, 7 புத்தகத்தின் விலை 7x. அப்போனா 200 ரூபாயிலேருந்து 7x கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா 60 ரூபாய் கிடைக்குது. சரியாப்பா, அப்போனா 200 - 7x = 60. இதோட நமக்கு தேவையான ஒருபடி சமன்பாடு. அடுத்தது, ஓர் இரு சம பக்க முக்கோணத்தின் அடிக்கோணங்கள் சமம். அப்படின்னா உச்சிக்கோணம் நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 80 ஆகும். இதுக்கு நம்ம ஒருபடி சமன்பாடு அமைக்க போகிறோம். ஒரு இரு சம பக்கம் முக்கோணம் சொல்லிட்டாங்க. சரியா, அப்போனா என்ன இருக்கும், நமக்கு இங்கேயும் எக்ஸு இதுவும் எக்ஸு, அதனுடைய உச்சிக்கோணம் என்ன கொடுத்துருக்காங்க, 80. அப்போனா பாருங்கள் என்ன இதுவும், முக்கோணத்தின் 3 கோணங்கள் நம்ம கூட்டும்போது எக்ஸு + எக்ஸு + 80 = 180 டிகிரி. அப்போனா 2x + 80 = நமக்கு என்ன கிடைக்குது, 180 டிகிரி. இதுதான் நமக்கு தேவையான ஒருபடி சமன்பாடுப்பா. அடுத்து 5ஆம் கணக்குமா. ABC என்ற முக்கோணத்தில் கோணம் A என்பது கோணம் Bஐ விட 10 டிகிரி அதிகமாகும். மேலும் கோணம் C என்பது கோணம் Aஐ விட Aஐ போன்று 3 மடங்கு ஆகும். இந்த சமன்பாட்டை கோணம் Bஐ பொறுத்து அமைக்க கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்போ நான் கோணம் Bஐ நாம் என்ன எடுத்துக்கலாம், ஸ்மால் pன்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேவா. அடுத்து கோணம் A கண்டுபிடிப்போம். கோணம் A என்ன சொல்லியிருக்காங்க, கோணம் ஏங்கிறது பியை விட 10 டிகிரி அதிகம். அப்போ நான் கோணம் பி நம்ம என்ன எடுத்துக்கோம், ஸ்மால் பி எடுத்துக்கோமா, +10 டிகிரி, அதிகம்னால 10 டிகிரி எடுத்துக்கிறோம். அடுத்து கோணம் சி என்னவா இருக்கும், கோணம் சி ஆனது கோணம் ஏஐ போன்று 3 மடங்கு, கோணம் ஏஐ போன்று 3 மடங்கு. அப்போ பெருக்கல் தானே வரும். கோணம் ஏ என்ன இருக்குது, B + 10. சரியா, அப்போனா 3B + 3 பெருக்கல் என்ன வரும், 30. சரியா, இப்போ நமக்கு என்ன, அது முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதை பயன்படுத்துவோம். கோணம் A கோணம் B + கோணம் C = 180 டிகிரி. இப்போ கோணம் A என்ன எடுத்துருக்கோம், நமக்கு B + 10. அப்போனா B + 10 டிகிரி ப்ளஸ் கோணம் Bங்கிறது B ப்ளஸ்
சிங்கிறது என்ன இருக்குது 3b + 30 ஈக்குவல்ட்டு நமக்கு 180 டிகிரி. சரியா? இப்போ எத்தனை பி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5 பி இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 இங்கே ஒரு 3 அப்போனா 5 பி ப்ளஸ் 10 30 கூட்டினா 40 டிகிரி ஈக்குவல்ட்டு 180 டிகிரி. ஓகேவா? இது நமக்கு தேவையான ஒருபடி சமன்பாடு ஆகும். தேங்க்யூப்பா.